வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்ன அப்படின்னா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாக்ஸஸ், அதாவது நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இதெல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். என்ன ரீசன் அப்படின்னா, தமிழில் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு இதிலிருந்து மட்டுமே கேட்குறாங்க. இந்த வினாக்களை உங்களை அடிக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் இந்த சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து 6th and 7th தமிழில் இருக்கக்கூடிய ஒரு 3 டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்ன டாபிக் அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய டாபிக், ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிய ஜோதி நூல் எழுதிய கவிமணி தேசிய விநாயகனார் அவருடைய டாபிக், ப்ளஸ் வந்து நாமக்கல் கவிஞர் அப்படிங்கிற அவருடைய டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம். அதாவது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய டாபிக் என்ன அப்படின்னா, எஸ் ராமகிருஷ்ணன் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்களுள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் தான் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஓகே, இவர் வந்து என்னென்ன படைப்புகளை எல்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னா, நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என ஏகப்பட்ட படைப்புகளில் இவர் விரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஏகப்பட்ட படைப்பு தளங்களை இவர் தொற்றிருக்காரு. ஓகே, இவருடைய படைப்புகள்லாம் என்னென்ன அப்படின்னா, உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால் முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் அப்படிங்கிறதா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நூலை கொடுத்து இந்த நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறுகதை இருக்குது. அந்த சிறுகதை வந்து எந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, தாவரங்களின் உரையாடல் அப்படிங்கிற அந்த சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தேசிய விநாயகனார் அவருடைய டாபிக் பார்ப்போம். இந்த தேசிய விநாயகனார் யார் அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தான் இந்த தேசிய விநாயகனார் அவர்கள். இவருடைய பணி என்ன அப்படின்னா, ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா 36 ஆண்டுகள் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு. இவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னா, கவிமணி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் தான். ஓகேங்களா, இந்த 36 ஆண்டுகளாக ஆசிரியர் பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய ஆசிய ஜோதி என்னும் நூல் பார்த்தீங்கன்னா, ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அதாவது எட்வின் அர்னால்டு வந்து லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு எழுதியிருப்பாரு ஆங்கில மொழியில். அதை தழுவி கவிமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உமர் கய்யாம் பாடல்களையும் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, பாரசீக கவிஞர் உமர் கய்யாம் பாடல்களையும் தமிழில் வந்து மொழிபெயர்த்துள்ளார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் மலரும் மாலையும், மருமக்கள் மலி மான்மியம், இந்த மாதிரியான நூல்களையும் இவர் எழுதியிருக்காரு. ஓகே, இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து யாருடைய வரலாற்றை சொல்லுது அப்படின்னா, புத்தரின் வரலாற்றை தான் இந்த ஆசிய ஜோதி நூல் வந்து சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாமக்கல் கவிஞர் 7th தமிழில் இருக்கக்கூடிய இயல் 1ல் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் டாபிக் பார்க்கலாம். அதாவது இவருடைய நாமக்கல் கவிஞர்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னா, வே ராமலிங்கனார் அவர்களை தான் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இவர் என்ன மாதிரியான பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்னா, தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தான் நாமக்கல் கவிஞர் அவர்கள். ஓகே, இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றாரு. அதாவது இவருடைய பாடல்களே பார்த்தீங்கன்னா தெரியும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் அப்படின்னு இந்த காந்திய கொள்கைகளை வந்து பரப்பும் விதமாக வந்து இவர் பாடல்களை வந்து இயற்றியிருக்காரு. அதனால் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் தான். அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணதாசன் அவர்களும் வந்து அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஆனால் முதல் அரசவை கவிஞர் யார் அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள் தான். ஓகே, இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி, இந்த நூல்கள் எல்லாமே எழுதியிருக்காரு. ஓகேங்களா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நூல் கொடுத்து இதை எழுதியது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து, அதாவது இந்த பாடத்தில் வந்து ஒரு பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு வரிகள்லாம் இருக்கும். அந்த வரிகள் கொண்ட பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா, அதிலிருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு பாடப்பகுதியாக எடுத்து தரப்பட்டுள்ளது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.